பொருளாதார பாதுகாப்பு, ஃபைனான்சியல் செக்யூரிட்டின்னு சொல்றோம். அந்த பொருளாதார பாதுகாப்புன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, இது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது என்ன செய்யறோம்னு. வேலைக்கு போறோம் வரோம், we work day and night. So end of the day what really you want? ஒரு பாதுகாப்பு. உண்மைதானே? பொருளாதாரம்ன்றது ரொம்ப அவசியமாயிருச்சு இந்த காலத்துல. எல்லாம் இருக்க முடியாது, காசு இல்லாம ஒண்ணுமே இருக்க முடியாது. அப்ப நம்மளை பொறுத்த அளவுல ஃபைனான்சியல் செக்யூரிட்டின்றது என்ன என்ன நினைக்கிறீங்க? சேவிங் சொல்ற உண்மைதானே? பாதுகாப்பான வேலை நிறைய இருக்குங்க. அரசாங்க உத்தியோகம், EPF கண்டிப்பா இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் குட். வேற என்ன நினைக்கிறீங்க? பாலிசி இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் கார்டு ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம், உண்மைதானே? அது ஒரு செக்யூரிட்டி தானே. எனிதிங் ஹேப்பன், எது வேணா எப்போ வேணா வரலாமே. ஸோ அட்லீஸ்ட் கார்டு இருக்கும்போது கொஞ்சம் தைரியமா இருக்கா இல்லைங்களா? ரொம்ப முக்கியம் பென்ஷன். வயசான காலத்துல யாருக்கிட்டயா கையேந்துறது, அட்லீஸ்ட் பென்ஷன் ஆச்சு இருந்தாலும் நல்லா இருக்கும்ல. உண்மைதானே? சம்திங் இதெல்லாம் ஒரு நிறைய விஷயம் இருக்கு. சில பேர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்றாங்க, உண்மைதானே? நிறைய ப்ராப்பர்ட்டி இஸ் குட், ராங் கிடையாது. பணம் இருந்துச்சுன்னா சரியான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே இது நிறைய பணம் என்ன செய்யணும், வீடு சுற்றி நம்ம ஆளாம செக்யூரிட்டி கேமரா எல்லாம் போட்டுருவோம். அந்த செக்யூரிட்டி தானேயா? பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, அதை பாதுகாப்பு பண்றதுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு ஆகணும். we have to do something. ஸோ அதனால செக்யூரிட்டின்றது நம்மளை பொறுத்தவரை என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிட்டதான் அதுக்கு என்ன செய்யணுன்றது ஒரு எண்ணம் தோணும். அப்போ நம்மளோட கோல்ஸ் வந்து பெருசா இருக்கலாம். குறிப்பா அந்த பிசினஸ் வேர்ல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிசினஸ்னால என்ன நம்மளுடைய எண்ணம் வரும்? பிக் மணி. உண்மைதானே? சின்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க பிசினஸ் செய்ய தேவையில்லை, வேலைக்கு போனா போதும். ஸோ அப்போ பிசினஸ் வேர்ல்ட் நினைக்கிறவங்க நார்மலி யூ வாண்ட் பிக் மணி, பி ஓன் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி இல்லை, நீங்களே முதலாளி. சில பேர் நம்மளே தொழிலாளி நம்மளே முதலாளின்றது, அதுக்கு பேர் முதலாளி கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். சில பேர் பாருங்க, சில வியாபாரம் செய்வாங்க, அவர் இல்லைன்னா வியாபாரம் ஓடாது, அவர் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு பேர் முதலாளி இல்லைங்க. தொழிலாளியும் நீயே, முதலாளியும் நீயே. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை படுத்த படிக்க ஆயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? முடிஞ்சிச்சிங்க உங்க பிசினஸ், கான்ட்ராக்ட்லாம் போயிடும். ஏன்னா நீங்க இருந்தாதான் நடக்கும், அது ஆபத்து. நீங்க எல்லாமே நடக்கிறது தான் பிசினஸ். அவங்கள தான் பிசினஸ் ஓனர் சொல்லுவாங்க. யூ ஓன் த பிசினஸ். நீங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். பிசினஸ் வந்து உங்களை பொறுத்தளவு என்னன்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியணும். இப்ப என்னைய கேட்டுக்கிட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல பிசினஸ்னா பணம் சம்பாதிக்கணும், உண்மைதானே? நிறைய பணம் சம்பாதிக்கணும். எந்த வகையில? லீகலா சம்பாதிக்கணும், நியாயமா சம்பாதிக்கணும், உண்மைதானே? உண்மையா சம்பாதிக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பிறர் வாழ நான் வாழ. தட்ஸ் ஆல். 2000 வருஷத்துக்கு முன்ன திருவள்ளுவரே சொல்லிட்டாராம். நம்ம ஃபாலோ தான் பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த காலத்துல நிறைய பணம் தேவையில்லை. தோட்டத்துல கொஞ்சம் காய்கறிலாம் போட்டுக்கிட்டு அப்படி கூட வாழ்ந்துட்டாங்க ரொம்ப பேர். ஆனா இப்ப முடியாது. வீட்டு விட்டு வெளியாகும்னா காசு. அப்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்ம செய்யற வேலையோட சேர்த்து வேற என்ன நம்மளுக்கு தெரியும்? நம்மளை பார்க்கும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன செய்ய முடியும், என்ன கைத்தொழில் என்கிட்ட இருக்குது. கைத்தொழில் ரொம்ப முக்கியங்க. ஸ்கில், நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஸ்டம், உங்க வாழ்க்கையில சிஸ்டம்ன்றது அப்ளை பண்றீங்களா? என்ன சிஸ்டம் அப்ளை பண்றீங்க? சிஸ்டமே இல்லையா? பெரிய ஆபத்துங்க, பெரிய ஆபத்து. ஏன் தெரியுங்களா? கரை சேர முடியாதுயா, கரை சேரவே முடியாது. பிகாஸ் யூ ஸ்டக். பணம் சம்பாதிக்க உங்களுக்கு ஆசை இருக்குது, பட் என்னைய பொறுத்தவரை பணத்தோட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? அந்த ஸ்கில், அந்த தொழில் நுணுக்கமும் அதுக்கு முறையான சிஸ்டம், அதுக்கு ஒரு முறை. வியாபாரம்னா ஒரு முறை இருக்குன்னு சொல்றாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. அப்ப நீங்க செய்யற வியாபாரத்துல எந்த முறையை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதை வச்சுதான் இருக்கு உங்க வெற்றி. அப்ப சில நேரத்துல நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைகிறோம்? we don't have a right system or we don't know system. அப்ப சிஸ்டமே இல்லைன்னா எப்படி வெற்றி அடையிறதுங்க? ரொம்ப முக்கியங்க. சக்சஸ் பத்தி ஒவ்வொரு ஆள் ஒரு சிந்தனையும், ஃபெயிலியர் பத்தி ஒவ்வொரு ஆள் சிந்தனையும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாருக்கும் டிஃபரெண்ட். ஸோ வெற்றி உங்கள் கையில். 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் வந்து மோட்டிவேட் பண்ணா கூட நீங்க எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் சார் நடக்கும்.
அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ முடிவுன்றது யார் கையில இருக்கு? நீங்க ஒரு சூழ்நிலை, ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இப்ப வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம், ஒரு சூழ்நிலையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதை வச்சுதான் இருக்கு. சோ செக்யூரிட்டின்றது என்னை பொறுத்தவரை your own ability. உங்களுக்கு என்ன தெரியும் அதை வச்சுதான் இருக்கும் சக்சஸ். நிறைய விஷயம் தெரிஞ்சா நிறைய சக்சஸ் பண்ணலாம். ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஒரு ரிஜெக்ஷன் எப்படி ஓவர் கம் பண்றீங்க, நீ எப்படி பாக்குறியோ அப்படிதான் சார் உலகம். எல்லாருக்கும் உலகம் ஒரே மாதிரி இல்லை, தனி ஒரு மனுஷனுக்கு மாதிரி இல்லை. எவ்ரிபடி இஸ் டிஃபரெண்ட் வேர்ல்ட். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க உலகத்தை, அதை வச்சுதான் இருக்கு.